இன்னைக்கு தேதிக்கு ஊரில் இருக்கிற எல்லாருடைய சொந்த வீடும் பேங்க்கில் இருக்குது. அவங்க வாங்கின காரும் லோனில் இருக்குது. அவங்க வாங்கின மொபைலாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே லோனில் வாங்கிடுறாங்க. கம் டு த ஸ்ட்ரெஸ். அவ்வளோதான். இப்போ சொல்கிறாங்க, நான் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், வேறு வழி இல்லையேன்னு வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு வாழ்க்கை வாழவே பிடிக்கல. எஸ், நீங்கள் மெல்ல மெல்ல உங்கள் அந்த சுயமே இழந்துடுறீங்க. சுயம்னா நானும் ஒரு ஹோலி ஸ்பிரிட் இருந்தேன் இல்லையா, அந்த ஸ்பிரிட்டை நீங்கள் இழந்துட்டீங்க. நீங்கள் டிஜிட்டலாக மாறிட்டீங்க. இந்த டிஜிட்டல் உங்கள் மூளை அக்செப்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. நீ தான் அழிச்ச. நீ மொத்த நேரத்தையும் டிவிக்கு கொடுத்த. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறீங்கன்னு அப்ராக்சிமேட்டாக கணக்கு போட்டு பாருங்க. குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் பார்க்குறீங்க. மொபைல் எவ்வளோ மணி நேரம் பார்க்குறீங்கன்னு பாருங்கள். 6 மணி நேரம் பார்க்குறீங்க. 6 மணி நேரம் நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் போய் படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஐஏஎஸ்ஸே ஆயிடலாம். ஆமாம் தானே? ஒரு 5 வருஷம் நீங்கள் 6 மணி நேரம் டெய்லியும் படித்து 5 வருஷம் படிச்சிங்க, நீங்கள் ஐஏஎஸ் ஆயிடலாம். இந்த அளவுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பீரியடை நீங்கள் தாரவாத்து ஒரு டிஜிட்டல் உலகத்துக்கு கொடுத்துட்டு, அவனுக்கு பணம் கொடுத்துட்டு, எனக்கு வாழ்க்கை நான் என்ன பண்ணுறது, வேலை கிடைக்கல, வீட்டில் இருக்கிறேன், துணியெல்லாம் துவைச்சி போட்டு சும்மா இருக்கேன், சும்மா இருக்கிற நேரத்தில் நான் டிவி பார்க்குறேன் அப்படின்னு உங்களையும் நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க. டிவியை உடச்சி எறிங்க. அந்த டிவியே வேண்டாம். யார் வீட்லேயும் டிவியே வேண்டாம். இவங்க உங்களை மூளை செலவை பண்ணுறாங்க. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை காட்டுறாங்க, என்ன அநாகரிகமோ அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அவங்க என்ன பொருளை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணுமோ அதுக்காக அவங்க வேலை செய்கிறாங்க. இந்த குழந்தைகளை ஏமாத்துறதுக்கு கலர் வண்ணமாக கொடுத்து உடனேயும் பார்த்தோடனே அட்ராக்டிவாக பண்ணுவாங்க. கடைகளுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா பில்லிங் செஷன்லேயே முன்னாடியே சாக்லேட் வச்சுருப்பான். குழந்தைங்க ஹைட்டுக்கு எட்டுற மாதிரி அந்த சாக்லேட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. பில்லிங் போட வந்தப்போ நீ நிற்ப இல்லையா, உன் குழந்தை பக்கத்தில் தான் நிற்கும். அப்போ அதை ஓடி போய் அந்த சாக்லேட்டை எடுத்துரும். பெரிய பெரிய ரேக்கில் உள்ளேயே அந்த சாக்லேட்டை வச்சுருக்கலாம் இல்லையா, வைக்க மாட்டாங்க. பில்லிங் போடுறப்போ உன் பையன் சாக்லேட்டை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கே வச்சா இந்த சாக்லேட்டு சேல் ஆகுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வைக்கிறாங்க, சேல் பண்ணுறாங்க. அந்த இதுக்குள்ளே மால்குள்ளே நீங்கள் எவ்வளோ நேரம் இருந்தாலும் என்ன டைம் ஓடுதுன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வெளிச்சம். இதை தான் இந்த டிஜிட்டலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தைகளை எப்படி ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி பெரியவங்களையும் ஏமாத்துறாங்க. உனக்கு இதுதான் உலகம், இப்படிலாம் இருந்தால் தான் நீ நல்லா இருக்க முடியும், இந்த உலகத்தில் வீடு இல்லைன்னா உன்னை எல்லாம் கேவலமாக பேசுவாங்க, அப்போ சொந்த வீடு வாங்கணும், அதுக்கு லோன் இருக்குது அப்படின்னு லோன் இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஓடி அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டிராஃப்ட்னு ஒரு லோன் கொடுக்குறான். உனக்கு நீ கடனே வாங்கலாம். அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், சார் நீங்கள் பணம் நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா போட்டுருவோம், உங்களுக்கு வேணும்னா செலவு பண்ணுங்கள், வேணாண்டிட்டு அது அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, வட்டியெலாம் போகாது, வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டணுங்கிறதே மெதுவாக சொல்லுவான். நீங்களும் சரி. ஆனால் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா இருந்தால் செலவு பண்ணாமல் இருப்பீங்களா? ஒரு வாரத்தில் காலி பண்ணிடுவீங்க. அப்படி தான் நடக்கும். எவனாவது கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எமர்ஜென்சி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பிரெயின் டியூமர், ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா இதுக்கு கூட கொடுக்காம எப்படி, அவன்லாம் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காமா இந்த அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா கொடுத்துருங்க. அந்த பணம் அவ்வளோதான், அவன் திருப்பி கொடுக்க மாட்டான். நீங்கள் நினச்சி பாருங்கள், பணம் கொடுக்குற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது. கடன் வாங்கினான்ல, அவனுக்கு அந்த கடனை அடைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. இதுதான் பின்னாடி. வேறு வழி இல்லை. அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க, அவனுக்கு பணம் தேவைப்படுது, நம்மக்கிட்ட வந்து கேட்குறான். அது அவனுக்கும் தாய்க்குமான ஒரு பாச போராட்டம்னு வச்சு அது அவன் செய்கிறது சரி. ஆனால் வேலைக்கு போகிற அவனால் எப்படி உங்கள் 1 லட்ச ரூபா பணத்தை கொடுக்க முடியாது. பின்னாடி நீ பணம் கேட்டனா உங்கள் 2 பேர்த்துக்கான உறவு முறிஞ்சிடும். இது ப்ராக்டிக்கல். இதெல்லாம் எதுவுமே அந்த லோன் கம்பெனிக்காரன் உனக்கு சொல்ல மாட்டான், வெளியே யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் வீடியோக்களை இந்த ஏஐயே ப்ரமோட் பண்ணுறதில்ல. நான் நிறைய செக் பண்ணி பார்த்துட்டேன். ஒருத்தங்களுக்கு அறிவுக்கான வீடியோ போடுறோம் அப்படின்னா இந்த ஏஐ அதையே கட் பண்ணி விடுது. எதெல்லாம் ப்ரமோட் பண்ணி வைரல் பண்ணணும், ஒன்றுக்கு ஆகாத கண்டென்ட்டை அதுவே வைரல் பண்ணுது. யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பேன் பண்ணுது, அதுவே பண்ணுது. இந்த ஏஐயே சரியில்லை. இப்போ நான் பேசுகிறதையும் இது ஸ்கேன் பண்ணி அது வேறு அத்தாரிஸ்ட் வேறு அவன்கிட்ட போய் கேட்கும், அவன்கிட்ட போய் நிற்கும். இதெல்லாம் என்ன பண்ணலாம், இதை ப்ரொமோட் பண்ணலாமா, இதை வைரல் பண்ணலாமா வேணாவான்னு கேட்கும். அவங்க கொடுக்குற டெசிஷனுக்கு தான் அதுவே வேலை செய்யும். அப்போ பார்த்தீங்களா, நீங்கள் நினச்சாலும் ஒரு வீடியோவை, ஒரு நல்ல கண்டென்ட்டை வைரலாக எல்லா மக்களும் கொண்டு போய் சேர்த்த முடியாது. நீ வேணால் வீடியோ போட்டு ரிலீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓடணுமா வேணாம் வாங்கிறத முடிவை ஏஐ தான் முடிவு பண்ணுது. இங்கே இந்த உலகம் இப்படி தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ளே இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு மூலதனமான காரணம் லோன். இதற்கு உங்களுடைய பேராசை தான் காரணம். நீங்கள் பணம் கடன் மட்டும்தான் உங்கள் பலவீனத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க.
நீங்கள் கம்முன்னு அமைதியாக இருந்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு டிஜிட்டல் குப்பைங்க, காணாமல் போயிடுவாங்க. உங்களை மாய பிம்பத்துக்குள்ளே சிக்க வைக்கிறாங்க. இதுதான் உண்மைன்னு உங்களை நம்ப வைக்கிறாங்க. இதில் எதுவுமே உண்மை கிடையாது. இந்த சோசியல் பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா அவாய்டு டிவியை உடச்செறிஞ்சிருங்க. அப்படி ஒரு டிவி வேண்டாம். டெய்லியும் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தை படிப்படியாக குறைச்சிட்டு வாங்க. தயவு செஞ்சு ரீல்ஸ் பார்க்காதீங்க. உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா படமே கூட போய் பாருங்கள். எத்தனை படம் வேணாலும் பாருங்கள். 2 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு எந்திரிச்சு வந்து அடுத்த வேலையை பாருங்கள். இந்த ரீல்ஸில் தேய்ச்சி காலத்தை தள்ளாதீங்க. 2வது, கம்பல்சரி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மொபைல் இல்லாமல் உங்களால் வாழ முடியணும். உங்களால் வாழ முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கிறீங்க. அவன் பண்ணின தப்பை பிற்காலத்தில் நீங்களும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிப்ரெஷன், இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட அடுத்த வெர்ஷன் தான் டிப்ரெஷன். அவ்வளோதான். இது உள்ளே இருக்குது, என்றைக்கு வேணாலும் பூம்னு வெளியே வெடிச்சிடும். அவ்வளோதான். அதனால் இந்த டிஜிட்டல் விரதம் இருங்க. லோன் வாங்காதீங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணாதீங்க, கிரிப்டோ கரன்சி பண்ணாதீங்க, இதை எதுவுமே பண்ணாதீங்க. இப்படி இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஈஸியாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். கேளை சித்த நமோ நமக.